வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுதான் இன்ஃப்ளோரசன்ஸ் மஞ்சரி. இது பிரான்ச்டாகவும் இருக்கும், அன்பிரான்ச்டாகவும் இருக்கும். கிளைகள் இருக்கும், கிளைகள் இல்லாமையும் இருக்கும். இதனுடைய ஆக்சிஸ் அச்சில் கொத்து கொத்தாக பூக்கள் தோன்றும். இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஸில் இன்ஃப்ளோரசன்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஃப்ளவர்ஸை டிஸ்பிளே பண்ணி எஃபெக்டிவாக பாலினேஷன் அண்ட் சீட் டிஸ்பர்சல் நடக்கிறதுக்காக. பாலினேஷன்னா என்னென்னா, மேல் ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸோட ஸ்டிக்மா மேலே விழுந்து பாலினேஷன் மகரந்த சேர்க்கை நடக்கும். அதுக்கப்புறம் அதில் ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஃப்ரூட் உருவாகும். ஃப்ரூட்லேருந்து சீட்ஸ் உருவாகும். அந்த சீட் டிஸ்பர்சலுக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கெபாக் ட்ரீ இலவ மரத்தில் அதனுடைய பாட் மெச்சூர் ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து சீட் வெளியில் காற்று மூலிமா பரவும். இந்த சீட் டிஸ்பர்சலுக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃப்ளோரசன்ஸில் கொத்து கொத்தாக பூக்கள் ஒரே பிளேஸில் இருக்கிறதுனால ஈஸியாக பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் ஆகி பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி செடியோட பயன்பாடு அதிகரிக்கும், ஆற்றல் பயன்பாடு அதிகரிக்கும். டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். செடியில் எந்த இடத்துல இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாகுதுங்கிறத பொறுத்து 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. டெர்மினல், ஆக்சிலரி, காலிஃப்ளோரஸ். ஃபஸ்ட்டு டெர்மினல். டெர்மினல்னால் தண்டோட நுனி பகுதியில் இன்ஃப்ளோரசன்ஸ் வளரும். அதுதான் டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ். எக்ஸாம்பிள் நீரியம் ஒலாண்டர், அரளி செடி. ஆக்சிலரி. ஆக்சிலரி ஸ்டெம் இருக்குன்னா ஸ்டெம்மோட அது லீஃப் அட்டாச் ஆகும். அந்த பாயிண்ட் தான் அச்சு தான் ஆக்சில்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாச்சுன்னா அதுதான் ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், செம்பருத்தி பூ. காலிஃப்ளோரஸ் மரத்தோட தண்டில் நடுத்தண்டில் இன்ஃப்ளோரசன்ஸ் உருவாச்சுன்னா அதுதான் காலிஃப்ளோரஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். தண்டு மஞ்சரி. எக்ஸாம்பிள் தியோப்ரோமா கொக்கோ, கொக்கோ மரம். கௌரோபிட்டா குயினன்சிஸ், நாகலிங்க மரம். இதில் காலிஃப்ளோரஸ் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் இருக்கும். ஜாக் ஃப்ரூட், கேனன் பால் ட்ரீ. ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழ மரம், கேனன் ட்ரீனா நாகலிங்க மரம். இதில் ரெண்டுலேயுமே காலிஃப்ளோரஸ் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் இருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸை கிளைகள் இருக்கா இல்லையா, பிரான்ச்சஸ் இருக்கா இல்லையா, ஃப்ளவர்ஸ் சிங்கிளாக இருக்கா, அப்படி இல்லைன்னா குரூப்பாக இருக்கா, எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, இன்ஃப்ளோரசன்ஸோட பாட்டமில் அரேஞ்ச் ஆகிருக்கா, டாப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கா, இன்னும் சம் ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு 4 டைப்பாக இன்ஃப்ளோரசன்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்டிட்டர்மினேட், ரெசிமோஸ். இன்டிட்டர்மினேட்னா இதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ் வளர்ந்துட்டே இருக்கும். டிட்டர்மினேட் எக்ஸாம்பிள் சைமோஸ். இதில் இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ்க்கு லிமிட்டெட் க்ரோத் தான். இங்கே ஃப்ளவர்ஸ் வந்தோடனே இதனுடைய க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். லேட்ரல் பிரான்ச்சஸ் வளர ஆரம்பிக்கும். மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ்னால் இந்த இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட் பேட்டர்ன் ரெண்டும் கம்பைன் ஆகிறது தான் மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸுங்கிறது என்னென்னா, இந்த 3 டைப்புமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் இன்ஃப்ளோரசன்ஸோட மெயின் ஆக்சிஸ் வளர்ந்துட்டே இருக்கும். இது அன்லிமிட்டெட் க்ரோத். சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் இன்ஃப்ளோரசன்ஸ் மெயின் ஆக்சிஸ் லிமிட்டெட் க்ரோத் தான். இங்கே ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸோட க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே சைமோஸில் லிமிட்டெட் க்ரோத் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் அக்ரோபெட்டல் சக்சஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும் ரெசிமோஸில். சைமோஸில் பேசிபெட்டல் சக்சஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு பேஸில் உருவாகும். அடிப்பகுதியில் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸோட அடிப்பகுதியில் உருவாகி நுனி வரைக்கும் ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். இது ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில். இதை தான் அக்ரோபெட்டல் சக்சஷன் சொல்லுவோம். இதே பேசிபெட்டல் சக்சஷன்னா நுனியிலேருந்து அடி நோக்கி ஃப்ளவர்ஸ் உருவாகும். அதாவது ஃபஸ்ட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸோட டாப்பில் ஃப்ளவர்ஸ் உருவாகும். நுனியிலேருந்து இது அடி நோக்கி ஃப்ளவர்ஸ் உருவாகிட்டே இருக்கும். இதான் பேசிபெட்டல் சக்சஷன் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில்.
அடுத்து ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல். ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆகிறது மையத்தை நோக்கி இருக்கும் ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில். ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஸ் சென்ட்ரிஃபியூகல், மையம் விலகி. சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆகிறது மையத்தை விலக்கி இருக்கும். ரெசிமோஸில் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸில் பாட்டமில் ஓல்டு ஃப்ளவர்ஸ் இருக்கும், டாப்பில் யங் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதே சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸில் டாப்பில் ஓல்டு ஃப்ளவர் இருக்கும், பாட்டமில் யங் ஃப்ளவர்ஸ் இருக்கும். தேங்க்யூ.